ரோஸை வளர்க்குறது இவ்வளோ ஈஸியான மெத்தடா? ரீசெண்ட் டேஸில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, க்ரீப்பர் ரோஸுக்கான டிப்ஸை கொடு தம்பி, வீட்டில் வச்சுட்டு இருக்கோம், வளரவே மாட்டேங்குது, வெளியில் வாங்கலான்னு இருக்கும், எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். வீடியோஸை பார்க்கும்போது சேவ் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு செடிக்கான டிப்ஸை பார்க்கும்போது சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான போது நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். பொதுவாக க்ரீப்பர் ரோஸ்ன்றது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு ரோஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசாக வளரும் நார்மல் ரோஜா செடியை விட. அதனால் இதுக்கான பாட் சைஸ்னு பார்க்கும்போது ஒரு 14 இன்ச் பாட் எடுத்தீங்க அப்படின்னா செடிகள் நல்ல க்ரோத்துக்கு வரும். மண் கலவை ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியாச்சு. ஃபுல் செம்மண் கலவை, கொஞ்சம் லைட்டாக கோகோபீட், மாட்டுச்சாணத்தோட தோய் உரம், இல்லை அப்படின்னா மண்புழு உரங்களை ஆட் பண்ணி செடிகளை வளர்க்க போகிறீங்க. இந்த மாதிரி மெத்தடில் வளர்க்கும் போது ஃபுல் சன்லைட்டில் வச்சு இந்த செடிகள் வளர்க்கணும். ஒரு செமிஷான பிளேஸ்லேயோ இல்லை இண்டோர்லேயோ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வளராதுங்க. க்ரீப்பர் ரோஸ் வளர்ந்து பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் செடிகளை லைட்டாக ப்ரூன் பண்ணி விடணும். அகெயின் தளிர்கள் உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். க்ரீப்பர் ரோஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது தம்பி, எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா